திருவண்ணாமலையில் காந்தியாருடைய சிலையை திறக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு நகரமன்றம் தந்ததற்காக முதல்ல நகரமன்றத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்தியா என்று சொன்னால் காந்தியாரை யாரும் மறந்திட முடியாது. காந்தியார் என்று இல்லை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்தியா என்று ஒன்று கிடையாது. இந்தியா என்று இன்றைக்கு உருவெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க ஆனால் காந்தியடிகள் தான் அதற்கு காரணம். ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னால் இந்த நாடு வேறுபட்டு பல்வேறு மாநிலங்கள் அல்ல, பல்வேறு அரசர்கள் கையிலே இவைகளெல்லாம் இருந்தது. நமக்கு கண்ணுக்கு தெரிந்து பார்த்தால் மைசூரில் ஒரு ராஜா இருக்கிறார், திருவாங்கூரில் ஒரு ராஜா இருக்கிறார். இப்படி கண்ணுக்கு தெரிந்த ராஜாக்கள், கண்ணுக்கு தெரியாத ராஜாக்கள் நிறைய பேர் உண்டு. சோழர் காலம் என்று சொன்னால் 1000 காலத்தை தாண்ட வேண்டியதாக இருக்கும். சேர சோழ பாண்டியர் என்று சொன்னால் 1000ஐயும் தாண்டி இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய திருக்கோயிலை கட்டித்தந்த நாயக்க மன்னர்கள் இருக்கிறார்களே, அவர்களே 400 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்கள். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிந்து இருந்தது எல்லாம் இந்தியாவிலே பல அரசர்கள் சிற்றரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட நிலையில்தான் ஏக இந்தியா என்கிற இன்றைக்கு நாம் பேசுகிறோமே, இந்த ஏக இந்தியாவுக்கு வித்திட்டது யார் என்று சொன்னால் ஆனால் காந்தியடிகள் தான் வித்திட்டார்கள். அதனால் தான் இன்றைக்கு ஏக இந்தியா இருக்கிறது. எல்லாம் இந்தியான்னு ஒன்று இருக்காது. ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே எல்லாம் ஒன்றியம், ஒரு ஒன்றியத்தினுடைய கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு இந்த இந்தியா என்கிற ஒரு குடையின் கீழ் வாழ முடிகிறது. பிற நாட்டை சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், அந்த நாடு என்ன இந்த நாடு என்னன்னு. ஜப்பானில் போனால் ஜப்பான் மட்டும் தான் தாய்மொழியாக இருக்க, ஜப்பான் வந்து ஒரு நாடு. இங்கிலாந்துக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே தாய்மொழியாக இருப்பது ஆங்கிலம் என்று சொன்னால் ஒரு நாடு. இந்தியா அப்படி அல்ல. இன்னும் சொல்ல போனால் தென்னகம் என்று ஒரு காலத்திலே குறிப்பிட்ட 1953 மொழிவாரி மானியம் பிரிப்பதற்கு முன்னால் வரை வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிக்கப்பட்ட காலங்களில் இதே தென்னிந்தியாவிலே 4 மொழி பேசப்பட்டது. ஒரு குடையின் கீழ் தான் இருந்தது. சென்னை ராஜஸ்தானி என்கிற பேரில் ஒரு குடையின் கீழ் தான் இருந்தது. இது அந்த சென்னை ராஜஸ்தானிலே தமிழ்நாடு இருந்தது, கேரளா இருந்தது, கர்நாடகம் இருந்தது, பாண்டிச்சேரி இருந்தது, ஆந்திரா இருந்தது. ஆந்திராவில் தாய்மொழியாக தெலுங்குத்தான் பேசினார்கள், ஆனால் மாநிலம் சென்னை மாநிலம்தான். கனடாவிலே கன்னடம் பேசினார்கள், ஆனால் சென்னை மாநிலம்தான். கேரளாவிலே மலையாளம் பேசினார்கள், அது சென்னை மாநிலம்தான். ஆக இப்படி மொழிவாரி மாநிலம் என்பது 53 தான் பிரிக்கப்படுகிறது, தென்னிந்தியா என்று இருந்தாலும் கூட. ஆக இப்படி என்று சொன்னால் வடக்கே போகிற பொழுது அங்கங்கே ஒரு மாநிலத்திலே ஒரு மொழி பேசப்படுகிறது. மகாராஷ்டிராவுக்கு போனால் மகாராஷ்டிரி பேசுகிறார்கள், குஜராத்துக்கு போனால் குஜராத்தி பேசுகிறார்கள், ஒரிசாவுக்கு போனால் ஒரியா பேசுகிறார்கள். அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்கிறது. ஆக அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்கிறது, அந்தந்த மாநிலம் ஒன்றாக இருக்கிறது. எனவே அதனுடைய கூட்டு முயற்சி தான் ஏக இந்தியா. அந்த ஏக இந்தியா என்கிற ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த பெருமை அண்ணல் காந்திக்குத்தான் சேரும். அதனால் தான் அன்னை காந்தி எப்பொழுதும் பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். அந்த அண்ணன் காந்தி அவர்கள் இங்கே நம்முடைய பிச்சாண்டி அவர்கள் குறிப்பிட்டதை போல காந்தியடிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நீண்ட தொடர்பு உண்டு. அவர் குஜராத்தில் பிறந்திருக்கலாம். அப்படி வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கிற பொழுது வாழ்க்கை வரலாறு அவரே குறிப்பிடுகிறார்கள். எனக்கு தியாக மனப்பான்மை வந்ததற்கு காரணம், உழைக்கிற எண்ணம் வந்ததற்கு காரணம், உண்மை பேச வந்ததற்கு காரணம், எனக்கு எது அடிப்படை என்று சொன்னால் தமிழர்கள் தான் எனக்கு காரணம் என்று அவரே எழுதுகிறார்கள். தமிழர்கள் தான் அதற்கு காரணம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால், நான் தென்னாப்பிரிக்காவிலே பாரிஸ்டர் பட்டம் பெற்று வழக்கறிஞராக நான் பணியாற்றிய பொழுது அங்கே ஒரு போராட்டம் வருகிறது. அந்த போராட்டத்திலே எனக்கு கை கொடுத்தவர்கள் தமிழ்நாட்டிலே மூவர்கள். அந்த மூவரிலே முதன்மையாக இருந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள் தான். எனக்கு முதன்மையாக ஒரு பெண் தான் இருந்தார்கள். ஆக நான் அங்கு வெற்றி பெறுவதற்கு, அந்த போராட்டத்தை களத்திலே நின்று நான் போராடுவதற்கு எனக்கு வலதுகரமாக இடதுகரமாக இருந்தவர்கள் தமிழர்கள். ஆக அந்த தமிழர்களிலே வள்ளியம்மையும் கடலூரைச் சேர்ந்த நாகப்பன் அவர்களும் மூன்றாவதாக நாராயணசாமி என்ற அந்த மூவர்கள் தான் என்னோடு இருந்தார்கள். அவருடைய பண்பாட்டை நான் பார்த்தேன், அவருடைய பழக்க வழக்கங்களை பார்த்தேன். அதை பார்த்தபோது எனக்கும் அறியாமல் இனிமையான தாய்மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் ஆசிரியரை வைத்து நான் தமிழை கற்றுக்கொண்டேன். எனக்கு தமிழ் தெரியும் என்று அவர் எழுதுகிறார்கள். பல பேருக்கு இந்த செய்தி தெரியாது. குஜராத்துக்காரராச்சு அவர், குஜராத் தானே பேசுவார்னு நினைக்கிறார். காந்தியாருக்கு தமிழ் தெரியும். ஏன்னா அவர் ஆசிரியர் வைத்துக்கொண்டே அவர் தமிழை பயின்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அந்த தமிழர்கள் எனக்கு மனதிலே எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள் என்று
தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே காந்தியார்களே எழுதுகிறார்கள். எவரை வேற ஒருத்தர் எழுதுனதெல்லாம் இல்லை, அவரே எழுதுகிறார். அதோடு மட்டுமல்ல, 5/6/1999 இந்தியன் ஒப்பீனியன் என்கிற ஒரு பத்திரிகை எழுதுகிறது காந்தியாரை பற்றி. என்ன எழுதுகிறது தெரியுமா? தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்திலே தமிழர்கள் மேற்கொண்ட பங்கு ஈடு இணையற்றது. இந்த இந்தியாவை குறிப்பிட முடியாது. அதனால்தான் தமிழை நன்றாக கற்று தமிழர்களோடு நெருங்கி தொடர்பு கொள்ள வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. ஆனால் தமிழ் மொழி மிக மிக நேர்த்தியான இனிமையான மொழி. தமிழர்கள் தலை சிறந்த சிந்தனையாளர்கள், மேதைகள். எனவே அதை நிறைவேற்ற நானும் பாடுபடுகிறேன் என்று அவர் சொன்னதாக அந்த பத்திரிகை எழுதுகிறது. அவர் சொன்னதாக இந்த பத்திரிகை எழுது. அதோடு மட்டுமல்ல, அடுத்தது மாடர்ன் ரெவின்யூ என்கிற ஒரு பத்திரிக்கை. அது 12/5/1910. நாமெல்லாம் யாருங்கிறதுனால நம்ம அப்பாவே பிறந்திருக்க மாட்டார். அந்த பத்திரிகை எழுதுகிறார்கள், இந்த ஆப்பிரிக்கா கிளர்ச்சியிலே தமிழர்கள் செய்த தொண்டு போல வேற எந்த இந்திய வகுப்பினரும் செய்யவில்லை. ஆப்பிரிக்காவில் பல இந்தியர்கள் என்ற பேரில் பல மாநிலத்தில் இருந்திருப்பாங்க. குஜராத்துக்கார் இருந்திருப்பாங்க, மகாராஷ்டிரா இருந்திருப்பாங்க, பஞ்சாப்கார் இருந்திருப்பாங்க, இத்தனை பேர் இருந்திருப்பாங்க. காந்தியார் சொல்லுகிறார், ஆப்பிரிக்க கிளர்ச்சியிலே தமிழர்கள் செய்த தொண்டு போல வேற எந்த மாநிலத்தாரும் செய்யவில்லை. எனவே நான் அவர்கள் மொழியை ஊன்றி படிக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு வெளியிலே உள்ளவர்கள் எல்லாம் தமிழை படியுங்கள். தமிழ்நாட்டு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பெல்லாம் தமிழை படியுங்கள். காந்தியார் குறிப்பிடுகிறார். இப்படித்தான் அப்படி அவர் தன்னுடைய இதில் வாழ்க்கை வரலாறுல அவர் இப்படித்தான் படிக்கிறார். காந்தியார்கள் 1915 தான் முதல் தமிழ்நாட்டுக்கு வர்றார். 1915 முதலாக தமிழ்நாட்டுக்கு அவர் வருகை தருகிறார். அந்த வருகை தந்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, எனக்கு கைகோத்து நிறந்த தில்லையாடி என்கிற ஊர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது மயிலாடுதுறை என்று சொல்லப்படுகிற மாவட்டத்தில் தான் தில்லையாடி இருக்கிறது. அடியேன் நான் அந்த தில்லையாடிக்கு போக வேண்டும் என்பதற்காக 6 மாதத்துக்கு முன்னால் அந்த ஊருக்கே போய் பார்த்து விட்டு வந்தேன். ஏன்னா நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மயிலாடுதுறையில் முதலமைச்சரை வச்சு திறக்க வேண்டும் என்ற ஒரு கடமை எனக்கு இருந்த காரணத்தை அந்த நிகழ்ச்சி கலந்துக்கு போனேன். நான் ஒரு நாள் முன்னாலே போய் தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊரையே பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்னால், ஆக அந்த ஊரை தான் காந்தியார் அவர்கள் முதலாக தமிழ்நாட்டிலே போய் பார்த்துருக்கிறார். அதைத் தொடர்ந்து 1919 இந்த சத்தியாகிரகத்தை எப்படி துவக்குவது என்று முதலாக அவர் தமிழ்நாட்டில் தலைநகராக இருந்த அறிவுக்கே பெயர் போன நம்ம ராஜாஜியோடைய இல்லத்தில் உட்கார்ந்து பேசுகிற பொழுது அங்கு பாரதியார் அவர்கள் வருகிறார். பாரதியார் அவர் இப்படித்தான் பேசியிருக்கிறார் காந்தியாரை பற்றி. ஏன்னா நம் கண்ணுக்கு அண்ணல் காந்தியாக தெரிகிறார்கள். ஏன்னா சுதந்திர போராட்டத்திலே காந்தியாருக்கு முன்னால் ஈடுபட்டவர் நம்முடைய பாரதியார் அவர்கள். பல வேட்கையான பாடல்களெல்லாம் எழுதி ஒரு புரட்சியை உருவாக்கி தந்தார் சுதந்திர போராட்டத்தில்னாங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு பிறந்த இந்த மண்ணை சேர்ந்த பாரதியார் அவர்கள் தான் அதை செய்திருக்கிறார். அந்த பாரதியார் பார்த்தார், நீங்கள் சத்தியாகிரகம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மிஸ்டர் காந்தி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். அவர் இப்படி தான் பேசியிருக்கிறார். மிஸ்டர் காந்தி, இந்த சத்தியாகிரகம் வெற்றி பெற என்பதற்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்று காந்தியாருக்கே வாழ்த்து சொன்ன பாரதியார் பிறந்த மண் தமிழ்நாட்டு மண் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட நம்முடைய காந்தியார் அவர்கள் 1921 தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது 33 ஆண்டுகளுக்கு முன்னால் 33 ஆண்டு காலமாக அவர் போட்டுக்கொண்டிருந்த கோட்டு சூட்டு. இப்போ காந்தியார் படம் போடுன்னு ஒரு ஓவியரை கேட்டாக்கா அழகாக ஒரு மொட்டத்தலையை போட்டு ஒரு கண்ணாடியை போட்டு உடம்பில் ஒரு துண்டு போட்டு வேட்டி கட்டி கையில் ஒரு கோலை கொடுத்துருவாங்க. காந்தியார் அப்படி அல்ல. அவர் பாரிஸிலே போய் வக்கீலுக்கு படித்த காரணத்தினால் அவர் எப்பொழுதும் அந்த நான் சொல்கிற 1921 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வர்ற வரைக்கும் அவர் கோட்டு சூட்டு போட்டவர் தான், கை கட்டினவர் தான். வழக்கறிஞர் பெருமக்கள்லாம் எப்படி கோட்டு சூட்டு போட்டு கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்காடுகிறார், அதே போல் அவர் சிறந்த வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் அந்த உடை தோற்றத்தோடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அந்த 21 தமிழ்நாட்டுக்கு கோட்டு சூட்டோடு வந்த காந்தியார் அவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்களையெல்லாம் பார்த்துவிட்டு, ஏழ்மை என்பது தமிழ்நாட்டிலே இருக்கிறது, அந்த ஏழ்மையை ஒழிப்பதற்கு நாமே ஏழ்மையாக மாற வேண்டும் என்று கோட்டையும் சூட்டையும் தூக்கி போட்டு விட்டு கீழே இருக்கிற வேட்டியோடு துண்டோடு அடையாளப்படுத்தப்பட்ட காந்தி தான் இன்றைக்கு இந்தியா முழுதும் என்று சொன்னால் அதுக்கும் இந்த தமிழ்நாடு மண்ணு தான்.
அதற்கு காரணமாக இருந்தது. ஆக கோட்டு சூட்டை இழந்த மண் இந்த மண். வேட்டியையும் மேலே போட்டிருக்கிற துண்டும் அணிந்து கொண்டதும் இதுதான். தமிழர்களுடைய பண்பாடு தான் வேட்டியும் மேலே போட்டிருக்கிற துண்டும். ஆனால் அண்ணல் காந்தியார் அவர்கள் நம்முடைய உடையை பொறுத்தளவுக்கு நம்முடைய பண்பாட்டைத்தான் அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் பிறந்த குஜராத்தில் யாரும் வேட்டி கட்டிக்கிறது இல்லை, அங்கே கீப்பேச்சு கட்டிக்குவாங்க, குர்தா போட்டுக்குவாங்க. ஆனால் நம்ம ஊரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி அங்கே இருக்கிறான்னா கீழே வேட்டி தான் கட்டியிருப்பான், மேலே ஒரு துண்டு தான் போட்டிருப்பான். ஆக அடையாளம். ஆக காந்தியாரை அடையாளப்படுத்திய அந்த உடை கூட தமிழ்நாட்டு உடையாகத்தான் இருந்து சொல்லுகிற பொழுது நாம் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் நாம் எல்லாம் பெருமைப்படுகிறோம். இங்கே பல இடங்களில் சுற்றிருந்தாலும் கூட அவருடைய குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், நான் தமிழ்நாட்டில் நான் மதுரை போன்ற பகுதியில் நான் போயிருந்தாலும் கூட என் மனதிலே இன்றைக்கு நிழலாடி கொண்டிருக்கிற பகுதி எது என்று சொன்னால் அவரே எழுதுகிறார், கடலூர், பரங்கிப்பேட்டை, குடந்தை, திருச்சி, புதுக்கோட்டை, சென்னை, இதையெல்லாம் விட எனக்கு மனதில் அழுத்தமாக இருப்பது திருவண்ணாமலை என்கிற ஆன்மீக நகர் தான் எனக்கு அழுத்தமாக இருக்கிறது என்று அவரே குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் இங்கே பிச்சாண்டி சொன்னார். இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தார், சலூனில் வந்து இறங்கினார். காந்தியார் நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார், ஒரு நாள் தங்கி இருக்கிறார் இங்கே. அப்பொழுது இருந்த பெருமக்கள் அவரை வரவேற்றிருக்கிறார்கள், அவருக்கு வேண்டிய பணிவிடை செய்திருக்கிறார்கள், உணவு அளித்திருக்கிறார்கள். ஆக காந்தியார் இங்கே உலாவி இருக்கிறார்கள். நாம் எப்படி வெளியூருக்காரெல்லாம் கிரிவல பாதையை சுற்றி சுற்றி கிரிவலத்தில் நான் பண்ணால் புண்ணியம் நினைக்கிறாங்களோ, அதே போல் பொது உடைமை சித்தாந்தம் உள்ளவளாக இருந்தாலும் சரி, சுதந்திர வேட்கை பெற்றிருக்கிற நாமாக இருந்தாலும் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்றே கொண்டு காந்தி உலாவிய இந்த மண்ணிலே நாமளும் உலாவி கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு இருக்கிற பெருமை. அந்த நிலையில் தான் 1925 அன்றைக்கு தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். ஏன்னா எங்கள் உறவு சொல்லி ஆகணும் இல்லையா? ஆயிரத்தி 1925 தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக இருந்தவர். அவரோடு பல்வேறு வகையில் பல கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார், பல நேரங்களில் பரிமாறி இருக்கிறார். இல்லஞ்சோல போனால் தீண்டாமை என்கிற ஒரு கொடுமை கேரளாவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டங்கள், அதெல்லாம் ரோட்லேயே நடக்கக்கூடாதுன்ற காலகட்டங்கள், கோயிலுள்ள போகக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, கோயில் இருக்கிற ரோட்லேயே போகக்கூடாதவர்கள் ஈழவர்கள். அப்படி ஒரு போராட்டம் கேரளாவில். இந்த தெருப்புக்கம் யாரும் வரவே கூடாதுலாம், வரக்கூடாதுலாம், தீண்டத்தக்காதவர்கள், ஒதுக்கப்பட்ட காலம் இதெல்லாம். அந்த காலத்தில் கேரளாவிற்கு அதற்காக முயற்சி செய்த அத்தனை தலைவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு போன பிற்பாடு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்லாத ஒரு நிலை இருந்த காலத்தில் காந்தியாரை அணுகிற பொழுது இதற்கு தகுதியானவர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் தான் இதற்கு தகுதியானவர். எனவே பெரியார் ராமசாமி தலைமை தாங்குவதற்காக வைக்கத்திற்கு நான் அனுப்புகிறேன். ஒரு 6 மாதம் வைக்கத்துக்கு நான் மாதம் மாதம் போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா பெரியார் போன ஆண்டு 1924 வைக்கத்துக்கு. இப்போ இந்த 24 100 ஆண்டு காலம் முடிகிறது. அந்த 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்வதற்கு ஒரு தமிழன்தான் அங்கே இந்த தீண்டாமையை ஒழிப்பதற்கு தலைமை தாங்கி அதை ஒழித்தான் என்கிற பெருமை இன்றைக்கும் கேரளாவில் பேசப்படுகிறது என்று சொன்னால் அது 100 ஆண்டு காலத்தை நினைவு கூறுவதற்காக நூலகத்தையும் படக்காட்சியும் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆணையிட்டு ஒரு அற்புதமான அழகுற ஒரு கட்டடத்தை அங்கே கட்டி கொண்டிருக்கிறோம். அது அடுத்த மாதம் 2 முதலமைச்சர் இருந்து திறக்க இருக்கிறார்கள். ஆக அந்த வைக்கத்திலே ஒரு மாநிலத்திலே போய் கூட இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெரியாருக்கு உந்து சக்தியாக இருந்து சொன்னவர் நம்முடைய அண்ணல் காந்தியடிகள். காந்தியடிகளுக்கும் பெரியாருக்கும் பல்வேறு கருத்து வேறுபாடு கூட இருந்திருக்கிறது சில நேரங்களில். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காந்தியார் எப்பொழுதும் ஒரு மிதவாதி, பெரியார் எப்பொழுதும் தீவிரவாதி. அந்த காங்கிரஸில் இருந்தாலும் தீவிரம் தான், அவர் பகுத்தறி இயக்கம் நடத்தினாலும் தீவிரம் தான், எங்கள் தாய் கழகமான திராவிட கழகத்தை நடத்தினாலும் தீவிரவாதி தான் அவர். ஏன்னா கொண்ட கொள்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த கட்டத்துக்கும் போகணும்னு நினைக்கிறவர், எந்த கட்டத்துக்கும் போவதை நினைக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெரியாரும் அண்ணல் காந்தியும் பல முறை சந்தித்து பல கருத்துக்களை எல்லாம் பேசியிருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெருமை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நிறைவாக காந்தியார் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தமிழர்கள் மிகவும் உழைப்பாளிகள், தமிழர்கள்
நான் சொல்கிறேன் உழைக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், சோம்பேறிகள்லாம் சொல்லலை நான். அதனால் தான் நானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் என்னுடைய தாரக மந்திரம் என்ன, உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பவரே உயர்ந்தவர். அதுதான். அது ஏதோ இன்றைக்கி அமைச்சராகிறதுக்காக என் மனதில் ஏற்பட்டதல்ல, எனக்கு மனதிலே 14 வயதில் ஏற்பட்ட தாக்கம், உழைப்பவர்களே உயர்ந்தவர் என்பது ஏற்பட்ட தாக்கம். காந்தியார் சொல்லுகிறார், தமிழர்கள் மிகவும் உழைப்பாளிகள், மிக மிக புத்திசாலிகள், அவர்களை பலமுறை பாராட்டினாலும் கூட தகும். அடுத்து சொல்கிறார், தர்மத்தை கடைபிடிப்பதிலே தமிழர்கள் தீவிரமானவர்கள். தர்மம்னா புரியுதா? ஈகை, ஈகை அறஞ்செய்கிறது. அதான் சொல்கிறார், தர்மத்தை கடைபிடிப்பதிலே தமிழர்கள் தீவிரமானவர்கள் என்பதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். எளிய வாழ்க்கைக்கும் வெள்ளை உள்ளத்துக்கும், எளிய வாழ்க்கைக்கும் வெள்ளை உள்ளத்துக்கும் சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அவர் சொல்றார், வெள்ளை உள்ளத்திற்கும் என் இயக்கங்களுக்கு தமிழர்களுடைய ஆதரவு நிச்சயம் இருக்கு என்று நான் நம்புகிறேன். எனவே தமிழர்கள் என்னோடு தான் இருக்கிறார் என்று தன்னுடைய இதில் அவர்கள் அப்படித்தான் முடிக்கிறார். அண்ணலை பற்றி பெரியார் என்ன குறிப்பிடாருன்னு சொன்னால், 1922 தந்தை பெரியார் இல்லத்தில் தங்கியிருந்த போதுதான் கள்ளுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று அண்ணல் காந்தி சொல்லுகிறார். அதற்கு நானே தலைமை தாங்குகிறேன் என்று தன் குடும்பத்தோடு தலைமை தாங்குகிற பொறுப்பை பெரியார் ஏற்கிறார். அண்ணா சொல்லுகிறார், மகாத்மா மகாத்மா ஒரு தனி மனிதர் என்ற முறையிலே மட்டும் அவர் கவனிக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவர் காலத்தின் சின்னம், காலத்தின் சின்னம், ஒரு எழுச்சியினுடைய அடையாளம், ஏன் ஒரு மறுமலர்ச்சியினுடைய உருவம் காந்தியார் என்று அண்ணா அவரை பற்றி குறிப்பிடுகிறார். எங்களையெல்லாம் முகவரி தந்து எங்களை ஆளாக்கிய எங்கள் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என்னுடைய அன்பு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், அவர் லட்சியங்களின் சாகாவரம் பெற்றவர். கலைஞருடைய கருத்து அண்ணல் காந்தியை பற்றி என்னன்னா, லட்சியங்களுடைய சாகாவரம் பெற்றவர், அவர் கொள்கையில் நிலைத்து நிற்பவர். அவர் தியாக காலத்தின் சுழற்சியில் உதய கதிர் போல ஒளிர்விட்டவர். அவர் தியாகத்துக்கே அவர் ஒளிர்விட்டவர். அவர் தன்மானம் உடையவர், அவர் வாழ்வின் வழிகாட்டி, அவர் எளிமை இனிமை எல்லாமே உலகத்தை கவர்ந்தவர், அவர் எல்லோருக்கும் உரியவர். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு மட்டுமல்ல, மனிதகுலத்திற்கே உரியவர் தான் அண்ணல் காந்தியடிகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அந்த காந்தியாருடைய 75வது சுதந்திர தினத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதை அடையாளப்படுத்துவதற்காக எழும்பூரில் அங்கு ஒரு சிலை அமைக்க வேண்டும், அண்ணல் காந்தியடிகளுடைய சிலை என்று எங்கள் துறைக்கு ஆணையிடுகிறார்கள். எங்கள் துறையில் நாங்கள் அதை மேற்கொண்டு 75வது சுதந்திர நாள் அமுத பெருவிழா என்று சிறப்பிக்கின்ற வகையில் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தேசிய கலைக்கூடம் எதிரில் மகாத்மா காந்தியடிகளுடைய சிலையை 15/8/2002 இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்பயும் சொல்கிறேன், திராவிடத்தையும் அண்ணல் காந்தியை என்றைக்கு யாரும் பிரித்து பார்க்க முடியாது, நாங்கள் உடனே வந்து கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த திருவண்ணாமலை திருநகரில் இங்கே அமைக்கப்பட்டிருந்த இந்த காந்தி சிலை என்பது 1952 அண்ணன் பாவுசானுடைய மேற்பார்வையில் அந்த சிலை இங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கும் நகரமன்றத்திலே பொறுப்பு இருந்தவர்கள் தான் இந்த சிலையை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு திருவண்ணாமலை விரிவு பெற்றிருக்கிற காரணத்தினால், மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால், நகரத்தை புனரமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் நமக்கெல்லாம் இருக்கிற காரணத்தினால் 72 ஆண்டு காலத்திற்கு பின்னால் ஆன்மீக மக்கள் பெருந்தும் விரும்புகின்ற இந்த தேரோடு வீதியை காங்கிரீட் சாலையாக அமைக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த சாலைகளை அமைக்கிற பொழுது, சாலைத்தினுடைய தரத்தை பார்க்கிற பொழுது சிலையினுடைய நிலை என்பது மிக மோசமாக இருந்தது. என்னைக்கு சிலை கீழே வந்துடுமோ, என்னைக்கு இத்து போகுமோ என்ற நிலையெல்லாம் வந்து விட்டது. அப்படி ஒரு நாளைக்கு அது விழுந்து என்னுடைய பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களெல்லாம் அதை பொதுவெளித்தளத்தில் எடுத்து போட்டு திருவண்ணாமலை இப்படி காந்தியார் இப்படி அனாதையாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி அதற்கு ஒரு உட்பொருளெல்லாம் வைத்துவிடக்கூடாது என்ற அந்த கடமை உணவு
திருவண்ணாமலை நகராட்சிக்கு இருந்த காரணத்தினால்தான் என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே நகர்மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிற சகோதரி நம்முடைய நிர்மலா வேல்மாறனிடத்திலும் அதை போன்ற ஆணையாளர் தட்சிணாமூர்த்தியும் கூப்பிட்டு இதை உடனே அந்த சிலைகளை அகற்றிவிட்டு ஒரு புதிய சிலையை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நகராட்சியினுடைய செலவில்லாமல் பல நண்பர்களுடைய நிதி உதவியோடு அந்த சிலையை இன்றைக்கு அழகர நம்முடைய நகராட்சி நிர்வாகம் அமைத்திருக்கிறது. எனவே அதை திறந்து வைக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு தந்ததற்காக மீண்டும் ஒரு முறை நகராட்சிக்கு என்னுடைய நன்றியையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதனால் காந்தியார் எப்படி இந்தியாவுக்கு சொந்தமோ அதே போல் காந்தியார் நம்முடைய திருவண்ணாமலைக்கு சொந்தம். ஆனால் அதில் ஒன்றும் யாரும் மாற்றிக்க முடியாது. எனவே இந்த சிலையை நாம் இப்படி அமைந்திருக்கிறோம். 72 ஆண்டு காலத்திற்கு பின்னால் இப்படி ஒரு சிலையை நாம் அமைத்திருக்கிறோம். நாம் அனைவரும் கூடி அமைத்திருக்கிறோம். நகரமன்ற உறுப்பினர் ஒத்துழைப்போடு அமைத்திருக்கிறோம். வருங்காலத்தில் இந்த சிலை எந்த அளவுக்கு எந்த காலத்துக்கு எத்தனை பிரிவு தாங்குகிறது என்று பின்னால் பார்ப்போம். ஆகிய இந்த அண்ணல் காந்தி சிலை திறக்கிற அதே நேரத்தில் அவர் எழுதினதில் அறம், தமிழ்நாட்டில் அறம் செய்வது எனக்கு பிடிக்கிறது. அவையடிகால் சொன்ன போல் அறம் செய் விரும்பு என்பதை போல் அறம் செய்ய விரும்புன்னு தான் சொன்னார். அறம் செய்கிறதுக்கு இன்னொருத்தலாம் இன்னும் கேட்டுலாம் நிற்காத, நீ விரும்புடுன்றார். அறம் செய்ய விரும்பு. அந்த அறம் செய்ய விரும்பு என்கிற வார்த்தை அழுத்தமாக என் மனதில் இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு காலையில் என்னை சந்திப்பதற்காக நம்முடைய ஓட்டல் சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் என்னை சந்தித்தார்கள். நாங்கள் ஓட்டல் சங்கத்துக்கு ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டப்போகிறோம், சிறப்பாக கட்டப்போகிறோம், அழகர கட்டப்போகிறோம் என்று சொன்னார்கள். நானும் சொன்னேன், வாழ்த்துக்கள், கட்டுங்க, முடிஞ்சால் என்னை கூப்பிடுங்க, நானும் திறக்கிறதுக்கு வந்தாலும் வரேன், இல்லை கலந்துக்கு வந்தாலும் வரேன். அன்றைக்கி என்ன நிலைமையை நீ கட்டி முடிக்கும்போது எனக்கு என்ன பதவி இருக்கிறதோ அந்த அடிப்படையில் நான் வந்து சேர்றேன்னு நான் சொன்னேன். அப்பயே நான் மனசுலே நினச்சேன். ஏன்னா ஏற்கனவே நம்முடைய ஊரில் வர்த்தக சங்கத்தின் மூலமாக நலிவடைந்த வர்த்தக சங்கத்தில் இருக்கிற அந்த வர்த்தகர்களுக்கு உதவுவதற்காக ஒரு பெரும் அறக்கட்டளை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் தனுசு தலைமையில் அப்போது நடந்தது ஒரு நிகழ்ச்சியில். அப்போ அந்த அறக்கட்டளையில் எப்படி ஊர்கூடி தேர்வு இருப்பதை போல் அறக்கட்டளையில் வளர்ப்பதற்கு எங்களுடைய அறக்கட்டளையிலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறோன்னு சொல்லி அன்றைக்கி நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் பணம் கொடுத்தோம். அந்த அறக்கட்டளையில் நாங்கள் பணம் கொடுத்தோம். இன்றைக்கி இந்த ஓட்டல் சங்கம் சொல்லியிருக்கிற காரணத்தினால் என்னுடைய உடனே அவங்க போன உடனே என்னுடைய முதல் மகன் குமரனுக்கு ஒரு ஃபோனை போட்டு இதை மாதிரி ஓட்டல் சங்கம்னு கட்ட போகிறாங்களாம்பா, நம்மக்கிட்ட ஒரு உதவி வந்துக்கிறாங்கன்னு கேட்டேன். அப்போ உடனே சொன்னார், அவங்க கட்டிடத்தில் அழகர கட்டிக்கட்டும், அவங்களையும் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிங்கள். அந்த அறக்கட்டளை ஓட்டல் தொழிலாளர்கள் பல பேர் நலிவடைந்து விடுகிறார்கள். எனவே அந்த சங்கம் உருவாக்குகிற அந்த அறக்கட்டளைக்கு முதல் கட்டமாக நாம் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விடலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஓட்டல் சங்கத்தினுடைய முதலாளிகள் அறக்கட்டளை ஆரம்பிக்கிற பொழுது அதற்கு முதல் நிதியாக எங்கள் குடும்பத்தில் இருந்து என்கிட்ட இருந்து இல்லை. ஏன்னா எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக நான் வாங்குகிற சம்பளங்கள்லாம் எனக்கு கரெக்டாக கணக்கு எழுது, நான் மந்திரியாகத்தாலும் எங்களுடைய குடும்பத்தில் இருந்து அந்த 5 லட்சம் ரூபாயை முதல் கட்டமாக நாங்கள் தருகிறோம் என்று சொன்னோம். ஏன்னா காந்தியார், அண்ணல் காந்தி அவரே அந்த தர்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருப்போம்லாம் தர்ம சிந்தனை உள்ளவன், ஈகை குணம் உள்ளவன்னா இந்த நிகழ்ச்சியில் அறிவிக்காத நான் வேறு எந்த நிகழ்ச்சியில் அறிவிக்கிறது. அதனால் அது கொடுப்போம் என்று சொல்லி, ஆக காந்தியார் வழியில் எப்பொழுதும் சொல்கிறோம். அண்ணாவை பற்றி பெருமைப்படுத்துகிற பொழுது என்ன சொல்லுவாங்க, தென்னாட்டு காந்தி என்று சொல்வார்கள். அண்ணாவை குறிப்பிடுகிற பொழுது தென்னாட்டு காந்தி என்று சொல்லுவார்கள். அதனால தான் சொன்னேன், மண்ணுக்கு சொல்கிறேன், மண்ணுலேங்கிறது. திராவிடத்தையும் காந்தியெல்லாம் என்றைக்கும் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. ஏன்னா காந்தியார் என்று அனைவருக்கும் சொந்தம், எல்லா கட்சிக்கும். அது பொதுவுடைய இயக்கம். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் சுதந்திர போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காங்கிரஸ் தான் சுதந்திர போராட்டத்தை நடத்தினார்கள், அவர் தான் பெற்று தந்தார்னு சொன்னால் அந்த உரிமை அவளுக்கு உண்டு, அதை யாரும் நம்ம அழிச்சிட முடியாது. ஆனால் அந்த காந்தியாரே, எந்த காந்தியார் சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட்டாரோ, எந்த காங்கிரஸ் ஈடுபட்டாரோ அந்த காங்கிரஸில் தான் எங்களுடைய மூலவர் தந்தை பெரியார் தலைவராக இருந்திருக்கிறார். தான் எங்களுக்கு பெருமையாக இருக்குது. பெரியார் இருந்து தான் அண்ணாவில் இருந்து தான் நாங்கள் இப்படி தான் வரிசைப்படுத்துவது உண்டு. எங்களுடைய திராவிட இயக்கம் என்பது 5 தலைமுறை கொண்டிருக்கிறது. எங்களுடைய முதல் தலைமை எது என்று சொன்னால் திராவிட இயக்கத்திற்கு தந்தை பெரியார். 2வது தலைமுறை என்ன, பேஞ்சர் அண்ணா. 3வது தலைமுறை யார் என்று சொன்னால் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க அன்பு தலைவர் கலைஞர். 4வது தலைமுறை யார் என்று சொன்னால் என்னுடைய அண்ணன் தளபதியார் அவர்கள். இந்த இளைஞர்களை 50 ஆண்டு காலத்துக்கு இழுத்து போவதற்காக, தமிழனுக்கு உழைப்பதற்காக 5வது தலைமுறையாக தம்பி உதயநிதியை நான் அங்கீகரிக்கிறோம் என்று நான் பேசியிருக்கிறேன். நான் அதனால தான் சொன்னேன், 1925 எப்படி தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து ஒரு பகுத்தறிவித்த இயக்கத்தை
ஆரம்பித்து எங்களுடைய தாய் கழகத்தை திராவிட கழகத்துக்கு தலைவரானார் என்கிற காரணத்தில் தான் சொல்கிறேன். காந்தியாருக்கும் பெரியாருக்கும் உண்டு. பெரியாரோடு ஒட்டி பார்க்கிற பொழுது அண்ணல் காந்திக்கும் திராவிட இயக்கத்திற்கும் என்றைக்கும் நேக்கமர நிறைந்திருக்கிற உறவு உண்டு. அப்படிப்பட்ட காந்தியார் சிலையை திறப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நகரமன்றத்திற்கு மீண்டும் ஒருமுறை சொல்லி இந்த அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கிற நம்முடைய சிறப்பு விருந்தினர் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகாத்மா காந்தியடிகளுக்கு தமிழ் அறிந்தவர் தமிழுக்கும் தமிழ் நாட்டிற்கும் கொடுத்த முக்கியத்துவம் என்ற ஒரு அரிய தகவலை வழங்கிய நமது திராவிட மாடலின் திசை காட்டி ஐயா அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிர்வாகி நன்றியுரை